ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், சனி பேச்சு பலன்கள், அடுத்து குரு பேச்சு பலன்கள், ராய்கேது பேச்சு பலன்கள் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போன மாதம் நம்ம போட்ட மாத பலன்களுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க. அதுக்கு முதல்ல நன்றி எல்லாருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் விஷ் பண்ணீங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாதம் அப்படின்னாலே பொதுவாகவே கோடை கால விடுமுறை சொல்லுவாங்க. அதாவது ஏப்ரல் மேல தான் பார்த்தீங்கன்னா விடுமுறைகள் அதிகமாக விடுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மே அப்படின்னாலே. ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு, அதாவது சித்திரை 1ன்னு சொல்லுவோம். சித்திரை 1னா தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பேர் வந்து விசுவாவசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை 1 அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு. பொதுவாக நம்ம தமிழ் வருட பிறப்புக்கு என்ன பண்ணுவோம், எல்லாருமே பொதுவாக எல்லா கோயில்களுக்கும் போவோம். எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம்லாம் நடைபெறும். நிறைய இடத்துல மன்னதானம் எல்லாம் போடுவாங்க, சிறப்பாக நடைபெறும். சித்திரை 1 வந்து எல்லா கோயில்களுமே சிறப்பா. வீடுகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்கள், வீட்டுல இருக்க நகைகள், நம்ம பணம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுல, அதை முடிஞ்ச சில பேர் வந்து வெள்ளித்தட்டுல எடுத்து வைங்க. வெள்ளித்தட்டு இல்லாதவங்க நார்மலா ஒரு தட்டுல வச்சு கண்ணாடியை வச்சு காலையில விடிய காலையில எந்திரிச்சோன்னே முதல்ல அதை பார்க்கணும். அதை பார்த்தோம்னா நமக்கு இந்த வருடம் ஃபுல்லா நன்மையா நடக்கும். நிறைய பணங்காசு சேரும், ஜுவல்ஸ் சேரும், நகைகள் சேரும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். இது வந்து எல்லா வீட்லயும் பண்ணுவாங்க. தெரியாதவங்க இந்த முறை அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். ஸோ பொதுவாக நம்ம சித்திரை வருட பிறப்பு பலன்கள் போடல. ஸோ இந்த ஒரு 2 பாயிண்ட் மட்டும், இந்த வருடத்துக்கு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு மாத பலன்களுக்கு நம்ம போவோம். தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி, எல்லா ஃபீல்டுலையும் சரி, எல்லா வித இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள். திடீர்னு நிறைய விஷயங்கள் மாறும். ஒரு செய்தி வரும். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர் நடக்கும். விசுவாவசு தமிழ் வருடத்துல இப்படி திடீர் மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள், நிறைய இடத்துல மாற்றங்கள் நிறைய. மழைப்பொழிவு அதிகமா இருக்கும் இந்த வருடத்துல. அதுவும் சூறாவளி காற்றுகள் அதிகமா இருக்கும். புயல், சூறாவளி காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, சூறாவளி காற்று அதிகமா இருக்கும், மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது விவசாய உற்பத்திகள் நிறைய இருக்கும். உணவு தானிய உற்பத்திகள், பழங்கள், காய்கள், நவதானியங்கள், இதெல்லாமே உற்பத்திகள் அதிகமா இருக்கும். வெப்பமும் அதிகமா இருக்கும் இந்த வருஷம். எல்லாம் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவே வெப்பம் இருக்கும். முக்கியமா தெற்கு பகுதி, அதாவது தமிழ்நாட்டுல சவுத் சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிக இடத்துல ஏற்படும். மருத்துவ வசதிகள் அதிகமாகும். புதிய மருந்துகள் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. நமக்கு மின்சார கட்டணம்னு சொல்லுவாங்கல்ல, அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருஷத்துல. அதே மாதிரி கோல்டு ரேட் ஏற்கனவே ஏறித்தான் இருக்கு. இந்த வருஷம் இன்னும் அது அதிகமாகும். ஏன்னா குரு பயிற்சி எல்லாம் வருது. புதிய வைரஸ்கள் தொற்று இருக்கும். 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. பூமி பூஜை போடுறது, புது வீடு பால் காய்ச்சறது, கிரக பிரவேசம் பண்றது, இது மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு செய்யறது சிறப்பு. இந்த மாசத்துல கிரக நிலைகளை பார்ப்போம். 13ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் மீன வீட்டுல இருப்பார். 14ஆம் தேதிக்கு சூரியன் வந்து மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. குரு பகவான் ரிஷப வீட்டுல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து மே மாசம் மிதுன வீட்டுக்கு போயிருவார். சபா பகவான் வக்ர நிலையில மிதுன வீட்டுல இருந்தாரு. இப்ப அவர் திரும்ப கடை வீட்டுக்கு வந்துட்டார். நீச்சமாவாருன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல சபா வந்து நீச்சமாவார். கேது பகவான் கன்னி வீட்டுல தான் இருக்கிறார். இவரும் பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போயிருவாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து ஆல்ரெடி பயிற்சி ஆயிட்டார். திருக்கணித பஞ்சாபடி சனி பகவான் வந்து கும்ப வீட்டுல இருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி ஆயிட்டாரு. ராகு பகவான் அடுத்த மாசம் கும்ப வீட்டுக்கு வந்துருவாரு. சுக்கிரன் இங்கதான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. புதன் வந்து வக்கரத்துல இருந்தாரு. இப்ப திரும்ப வந்து அவர் மீன வீட்டுக்கு வந்துட்டார். சோ இதுதான் வந்து இந்த மாதத்துல உள்ள கிரக நிலைகள். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் படி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வந்து இந்த மாசம் எண்டுல வருது. அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப வீட்லயும் கேது வந்து சிம்ம வீட்டுக்கும் வருவார். இது வந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியா. திருக்கணித பஞ்சாங்க ரீதியா மே மாசத்துல வருவாங்க. 20 நாள் தான் டிஃபரன்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதம் எண்டுங்கிறதுனால நம்ம அந்த ராகு கேது மீன வீட்டில் வச்சு பலன்கள் சொல்லுவோம். அடுத்த மாதம் வந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியை வந்து அந்தந்த இடங்கள்ல வச்சு பலன்கள் சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என் ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்க ஜாதகத்தை அனுப்பி பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா புதுக்கோட்டையில திருக்கோவரணம்ங்கிற இடத்துல நம்ம வந்து சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா ஒரு அலுவலகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க என் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து ஜாதகம் பாருங்க. நம்ம வாஸ்து பார்க்கறது, திருமண பொருத்தம், பிரசனம், நியூமராலஜி, இது மாதிரி எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ நேரில் வந்து பார்க்கணுங்கிறவங்க பாருங்க. முடியாதவங்க ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி உங்க ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். இந்த மாசம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அக்கௌண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருப்பாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. நிறைய கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் அதிகமா இந்த மிதுன ராசிக்காரங்க தான் அதிகமா இருப்பாங்க. அதுல
சரி, ஓகே, இந்த மிதுன ராசிக்கு இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போன மாசம் மாதிரியே உங்க ராசிநாதன் புதன் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமாகி நீச்சம்பகமாக இருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த மிதுன ராசிக்கு இந்த மாசம். ஏன்னா ராசிநாதனே போய் 10ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது தொழிலுக்காக வேலைக்காக வெளியூர் போறது இந்த மாசம் நடக்கும். இப்போ ஒரு தொழில் பண்றேன், ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னா உள்ளூர்ல இருந்து பண்ண முடியாம வெளியூருக்கு போகும். ஏன்னா வந்து அந்த இடத்துல நீச்சம் மாறாதுல, வெளியூர் போய் வேலை பார்க்குற மாதிரி வரும், வெளியூர் போய் பிசினஸ் பண்ற மாதிரி வரும். இன்னொன்னு, உங்களுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், 5ஆம் வீட்டுக்குரிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அவரும் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அது ஒரு நல்லதுதான் உங்களுக்கு. ஏன்னா அந்த இடத்துல உச்சமா வராருல, ராசிநாதன் 5ஆம் அதிபதியை கூட சேர்ந்து 10ஆம் இடத்துல வந்து உச்சமா வர்றாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தொழில நிறைய வருமானங்கள் உண்டு முதல்ல. ஏன்னா தொழில் நல்லா நடக்க போகுது, நல்ல வருமானங்கள் வேண்டும். ஆனா அலைச்சல் அதிகமா இருக்கும், நீங்க நிம்மதியா தூங்க முடியாது. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு இருக்காரு. இந்த குரு யாரு அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி 12க்கு வராரு, ராசிநாதன் 10ஆம் இடத்துக்கு போவார். அப்படின்னா என்னன்னா, அதிகமான பயணங்கள் இருக்கும். இப்ப தொழில் நல்லா இருக்கும், ஆனா அதிகமான பயணங்கள் இருக்கும், அதிகமான அலைச்சல் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் மிதுன ராசிக்காரவங்க நினைச்ச ஒரு வருமானம், நினைச்ச ஒரு இன்கம், லாபம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாசம் கிடைக்கும். இதுல பெரிய பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு 3ஆம் அதிபதி யாருன்னா சூரியன், அவர் வந்து 11ஆம் இடத்துல உச்சம் வர்றாரு. இது ஒன்னே போதும் இந்த மாசம் மிதுன ராசிக்காரவங்களுக்கு, வேற எதுவுமே நீங்க பார்க்க வேணாம். ஏன்னா 3ஆம் இடம்னா முயற்சி சொல்றது, முயற்சி ஸ்தானம், தொடர்புகள் ஸ்தானம், விஜய வீரிய ஸ்தானம் சொல்றது. அந்த அதிபதி சூரியன் வந்து 11ஆம் இடத்துல உச்சம் வர்றாரு. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், 11ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம், 11ஆம் இடம்ங்கிறது நீங்க ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும் இடம். அப்ப நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எல்லாமே இந்த மாசம் நிறைவேறும். நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாகும். ஏன்னா 3ஆம் இடம்னா முயற்சி ஸ்தானம், அந்த அதிபதி வந்து 11ஆம் இடத்துல உச்சமாறாருல, அப்ப நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி வந்து 11ஆம் இடத்துல உச்சமாகும் போது நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அவர் வந்து 5ஆம் இடத்தை வேற பாக்குறாரு சூரியன். அப்ப நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வேலை இந்த ஏப்ரல் மே மாசத்துல பத்தி நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லாட்டி கிடைச்சிருக்கும். சில பேர் கிடைக்காம இருந்தா கிடைச்சிருப்பேன். ஏன்னா 5ஆம் இடம் தான் ப்ரொமோஷன் சொல்றது, அந்த இடத்த சூரியனையே பாக்குறாருல்ல, அப்ப நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். லவ் சக்சஸ் ஆகும். ஏன்னா பொதுவாக மிதுன ராசி பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணையற சிம்பிள் உள்ளது. அப்ப பொதுவாக லவ் சக்சஸ் ஆகும். 5ஆம் இடத்தை வந்து சூரியன் வேற பாக்குறாரா, 3ஆம் அதிபதி. நிறைய பேர் குழந்தை பாக்கியம் உண்டு இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு. இந்த மாசம் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் உண்டு. இது இல்லாம 4ஆம் இடத்தை சுபஸ்தானத்தை வந்து உங்களோட முக்கியமான கிரகங்கள் புதன், சுக்கிரன், சனி எல்லாரும் பார்க்க போறாங்க. முதல் 14 நாட்கள் வந்து சூரியனுங்கிறார், அவரும் பார்ப்பார் 4ஆம் இடத்தை. அப்ப இத்தனை கிரகங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது புதுசா ஒரு வண்டி வாங்குவீங்க, இல்ல கார் வாங்குவீங்க, இல்லைன்னா ஒரு இடம் வாங்குவீங்க, இல்லைன்னா வீடு வாங்குவீங்க. ஏதோ ஒண்ணு, ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்கும். நான் சொன்ன ஏதாவது ஒண்ணு இல்லை. ஆனா முதல்ல ஒரு தடை இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கேது இருக்கிறாரா, கேதுங்கிறது தடை கிரகம். நான் சொன்ன எல்லாத்துலயுமே ஒரு தடை இருக்கும். ஒன்னும் இல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க முயற்சி எடுக்கும் போது முதல்ல ஒரு தடை இருக்கும். அந்த தடை வந்து நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா முக்கியமான கிரகங்கள் அந்த இடத்த பார்க்க போறாங்கல்ல. ஸோ அதனால நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி ஆகும். ஸோ அதனால தைரியமா இந்த மாசம் நீங்க எல்லா விஷயமும் செய்யலாம். அப்புறம் 5ஆம் அதிபதியா வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல போய் உச்சமா வராரு. அப்ப பொதுவாகவே 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சமாறது நல்லது. யாருடைய ஜாதகத்துலனா 5ஆம் அதிபதி வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாங்களோ பேரும் புகழும் அறிவார்கள் அவங்க. அப்ப இந்த மாசம் மிதுன ராசிக்காரவங்க தான் அதிகமா பேசு பொருளா இருப்பாங்க. இந்த மாசம் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கிறது அதிகமா யாரும் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க தான். அது வந்து நல்ல விஷயத்துலயும் இருக்கு, கெட்ட விஷயத்துலயும் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல பாவ கிரகங்கள் சம்மந்தப்படுதுல. நீங்க நேர்மையா இருக்கிறீங்க, நல்ல விஷயத்தை செய்றீங்கன்னா நல்ல விஷயமா ட்ரெண்ட் ஆவீங்க. ஏதாவது பாதகமான விஷயத்த கெட்டதா செய்யறீங்க அப்படிங்கும்போது கெட்டதுல அதிகமா ட்ரெண்ட் ஆவீங்க, நெகட்டிவா ட்ரெண்ட் ஆவீங்க நிறைய பேர். ஸோ அதனால ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இந்த மாசம் அதிக ட்ரெண்டிங்ல இருக்க போறது மிதுன ராசி தான். ஸோ நான் சொன்ன மாதிரி அது எந்த மாதிரி விஷயங்களை எடுக்கணுங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாசத்துக்கு 6ஆம் அதிபதி யாரும் பார்த்தா செவ்வா வந்து நல்லவர் கிடையாது. 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரியவர். பொதுவா மிதுன ராசிக்கு செவ்வா வந்து நல்லவர் இல்லை. ஆனா இந்த 6ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து சரவீடு வேற. பொதுவாகவே 2ஆம் இடம் 6ஆம் இடம் தொடர்பு வந்தா வெளிநாட்டு வருமானம் உண்டு, வெளிநாடு போறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாசம் நடக்கும். மிதுன ராசிக்காரவங்க யாராச்சும் வெளியூர் போகணும்னு ஆசைப்படுறேன், வேலைக்காக, இல்லைன்னா வெளிநாட்டு போகணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறவங்க இந்த மாசம் அதுக்கான முயற்சி எடுக்கலாம். அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஏன்னா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல, அது சரவீடு வேற. ஸோ அதனால வெளிநாடு முயற்சி இந்த மாசம் சக்சஸ் ஆகும் மிதுன ராசிக்காரவங்க. ஏப்ரல் மேல பாத்தீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடும். ஏன்னா 7ஆம் அதிபதி யாருன்னா குரு, அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். இவர் வந்து மே மாசம் இங்க வந்துருவார். இவர் இந்த மே மாசம் இங்க வர்றதுக்குள்ள ஒண்ணு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிரும், இல்ல மேரேஜ் நடந்துடும் மிதுன ராசிக்காரவங்களுக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி அவர் தானே திருமணத்தை அமைச்சு கொடுக்க வேண்டியது, அவர் ராசிக்கு வரப்போறாரு. அப்போ ஒண்ணு மேரேஜ் ஆயிரும், இல்லைன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்லீஸ்ட் ஒரு நிச்சயதார்த்தமாவது, அட்லீஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தையாவது நடந்திருக்கும் இந்த மாசம். ஸோ அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறவங்க இந்த மாசம் எடுக்கலாம். முதல் நெகட்டிவ் உங்க பேச்சு தான். அது ரொம்ப கவனமான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஏன்னா வாக்குஸ்தானம்ங்கிறது 2ஆம் இடம் பேசுறது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வா இருக்கிறது. இந்த செவ்வா வந்து உங்களுக்கு நல்லவர் இல்லைன்ட்டேன்.
அப்ப செவ்வாய் வாக்குஸ்தானத்துல இருக்கும்போது என்னன்னா தேவையில்லாம பேசிடுவீங்க, பேசக்கூடாதுல பேசிடுவீங்க, பேசி வம்பிழுத்துடுவீங்க. நீங்க நல்லதே சொல்ல போனா கூட ஒரு சண்டையில தான் முடியும். ஸோ அதனால பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கும் இந்த மாசம். இன்னொன்னு என்னன்னா கண்ணு பல்லுல ஒரு பிரச்சனை வரும். அது முக்கியமா பல்லுல வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. ஏன்னா பல்லுக்கு காரணம் செவ்வாய் தான். அவர் வாக்குஸ்தானத்துக்கு வர போறாருல. ஸோ அப்ப பல்லுல ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் மருத்துவத்துல வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுல வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹீட்னால வர டிசீசஸ் வரும். அம்மா போடுறதுன்னு சொல்லுவாங்களா, அது இந்த நாய் கடிக்கிறது, இந்த மாதிரி ஹீட்னால வர எல்லா விஷயங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் மிதுன ராசிக்காரங்க நடக்கும். அதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். இந்த மாசம் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, 5ஆம் அதிபதி போய் உச்சமா இருக்கிறாரு, அந்த இடத்துல சனி ராகுவனா இருக்கிறாங்க அந்த 5ஆம் அதிபதி கூட. ஸோ ஒரு முறை குலதெய்வ கோயில் போயிட்டு வழிபாடு பண்றது சிறப்பு. அதே மாதிரி சிவன் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி வந்து உச்சமாகறாரு 11ஆம் இடத்துல. ஸோ நீங்க என்ன காரியம் எடுக்கிறீங்களோ அது சக்சஸ் ஆகணும் அப்படின்னா முதல்ல ஒரு சிவன் வழிபாடை பண்ணிட்டு அந்த காரியத்தை செய்யுங்க. கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு நிறைய விஷயம் நன்மையும் நடக்கும். ஸோ நம்ம இப்ப ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் போட போறோம். அது முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா வார ராசி பலன்கள் போட போறோம். இது இல்லாம நடுவில் பாத்தீங்கன்னா வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட போறோம். ஜோதிடத்துல நிறைய மூட நம்பிக்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ நிறைய போட போறோம். ஸோ இது சம்பந்த வீடியோ நிறைய போட போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.